கரெக்டாக பச்சை ஆரஞ்சு ஆடை அவங்க அணிஞ்சிருக்காங்க பவானி அம்மா. இங்கே வந்து பைரவர் வந்து படுத்திருக்காரு. இதே மாதிரி பைரவர் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இங்கே இந்த அம்மாவுக்கு ஆர்த்தி எல்லாம் பண்ணும்போது கரெக்டாக அவங்க வந்து அந்த பாட்டு பாடுவாங்க. ஒரு 8 பைரவர்கள் சேர்ந்து பாட்டு பாடுவாங்க. கரெக்டாக ஒரு மாதிரி அந்த பெல் அடிக்கும்போது மெயின் ஆர்த்தி பண்ணும்போது, மற்ற அடிக்கடி ஆர்த்தி காட்டும்போது பண்ண மாட்டாங்க. மெயின் ஆர்த்தி பண்ணும்போது எல்லோரும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஆல்ரெடி அதை நான் வீடியோ போட்டிருக்கேன். இங்கே பார்த்து, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா பைரவரையும் அந்த அம்மனையும், ஏன்னா அஷ்டமி அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி பெண் உக்கிர தெய்வங்கள் கூட உங்களுக்கு அந்த பைரவரும் சேர்ந்த மாதிரி கும்பிடணும். அது மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்கள் அந்த பைரவரையும் சேர்ந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதலை வந்து நீங்கள் இந்த அம்மாக்கிட்டையும் வைங்க. இங்கே 2 அம்மன்கள் இருக்காங்க, 3 அம்மன்கள் இருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே உங்களுடைய வேண்டுதல்கள் வைங்க. ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மனசில் ஒரு பயம் வந்ததானா எப்பவுமே பைரவர் கும்பிடணும். பயத்தை போக்குபவர் பைரவர்னு சொல்லுவாங்க. பைரவரை சேர்த்து கும்பிடும்போது நீங்கள் செய்கிற வேலை தொழில்களுக்கு மிகுந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்மாத்மஹாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயாத்.